கடவுள் ரொம்ப கருணை மிக்கவர். அதில் சிவபெருமானை பற்றி சொல்லும்போது கருணையே வடிவானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரிடம் வரம் கேட்க வேண்டும் என்று தோணுகிறதல்லவா? இப்போ பழங்காலத்தில் அல்லது முற்காலத்தில் எல்லாம் பார்த்தோம்னா ரிஷிகள், முனிகள், யோகிகள் எல்லாம் தவமிருந்து சில விஷயங்களை இறைவனிடம் பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை, அந்த ஒரு அற்புதத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி தவம் இருந்தார்கள், என்ன வரத்தை பெற்றார்கள், சிவபெருமான் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நமக்குள் இருக்கும். அது ரொம்ப எளிமையான விஷயம். அதாவது இந்த காலத்தில் நம்மளால் பெரிய பெரிய வரங்களை பெறுவதற்கு கடும் தவம் புரிய முடியவில்லை அப்படின்னாலும் சிறியதாக நமக்கு தேவைப்படுபவற்றை இறைவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் சிவபெருமானிடமிருந்து எளிதாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி அப்படிங்கிறத தான்